friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா காரைக்குடி ஸ்பெஷல் ஆனியன் கொசமல்லி தான் பண்ண போறோம். இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சு வச்சிடலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 2 தேங்காய் பத்தையை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் நம்ம அரைச்சு ரெடியா வச்சுட்டோம்னாவே டக்குன்னு இந்த ரெசிபி பண்ணிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இங்க பேன்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, கல்பாசி கொஞ்சம் அதையும் போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதுல போட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, இதை லேசா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதங்கிட்டு இருக்கையில நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி இதுல போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த தேங்காய் மசாலாவை இதுல போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த தேங்காய் மசாலாவை இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கிடணும். அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் மேல நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். இது வதங்கிறது மட்டும் தான் நமக்கு டைம் ஆகும். சட்டுன்னு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இங்க பாருங்க, தேங்காய் மசாலா நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அதுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் சலசலன்னு நம்ம கொதிக்க விட்டுற போறோம். இட்லி தோசைக்கு சாம்பார் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த ஆனியன் கொசமல்லியை 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், டிஃப்ரெண்டான ஸ்டைல்லையும் இருக்கு பாருங்க. கண்டிப்பா வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலா நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். சூப்பரான நம்மளோட ஆனியன் கொசமல்லி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. Thank you.